ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். 1978 டெல்லியில் காணாமல் போன அக்கா தம்பி 2 பேரும் இறந்த நிலையில் கிடைக்கிறாங்க. அவங்கள கொன்னது யாரு, எதுக்காக பண்ணாங்க அப்படிங்கிறத புதுசாக போலீஸ் எஸ்ஐயாக வந்திருக்க ஹீரோ கண்டுபிடிக்கிறது தான் இந்த சீரீஸோட கதை. இதோட ஸ்டோரி லைனை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மூவிஸ் அண்ட் சீரீஸோட ஸ்டோரி லைனை நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த சீரீஸோட பேர் ராக். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சைக்கலாஜிக்கல் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் சீரீஸ். உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை இன்ஸ்பயர் பண்ணி எடுக்கப்பட்ட ஃபிக்ஷனல் கதை. மொத்தமாக 8 எபிசோட்ஸ் இருக்குது. இதில் அக்காவோட பேர் சுமன், தம்பியோட பேர் சாஹில். இவங்களோட அப்பா ஒரு ஆர்மி ஆஃபீஸர், அவரோட பேர் அசோக். அம்மா ஸ்கூல் டீச்சர், அவங்களோட பேர் மோனா. இவங்க 4 பேரும் டெல்லியில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு நாள் சுமனுக்கு ரேடியோவில் வர ஒரு ப்ரோக்ராமில் பாடுற சான்ஸ் கிடச்சிருக்கும். அதுக்கு கிளம்பி போகிறப்போ அவங்க அம்மா சுமனுக்கு தங்கத்தோடு போட்டு தம்பி சாஹிலோட இவங்கள அனுப்பி வச்சுருப்பாங்க. பொண்ணை பாடுறத ரேடியோவில் கேட்க அம்மாவும் அப்பாவும் ஆசையாக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அதில் சுமனோட வாய்ஸ்க்கு பதிலாக வேறு பொண்ணோட வாய்ஸ் வருது. இவங்க அங்கே கிளம்பி போனப்போ மழை வந்ததுனால இவங்க ரேடியோ ஸ்டேஷனுக்கு ரீச் ஆக லேட் ஆகி சுமனோட சான்ஸ் அந்த பொண்ணுக்கு போயிருக்கும்னு நினச்சி இப்போது சுமனையும் சாஹிலையும் கூட்டிகிட்டு வர அவங்க அப்பா போகிறாரு. ஆனால் அங்கே போனால் அங்கே இருக்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சுமனும் சாஹிலும் ரேடியோ ஸ்டேஷனுக்கு வரவே இல்லைன்னு சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் வீட்டில் இருந்து கிளம்புனது 4:30 மணிக்கு. நைட் ஆகியும் இன்னும் அவங்க திரும்பி வரல. அதனால போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாரு. இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறது ஹீரோ. அவரோட பேர் ஜெயபிரகாஷ். எல்லாரும் ஜேபின்னு கூப்பிடுவாங்க. இவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஜேர்னலிஸ்டாக இருப்பாங்க. இவரோட அப்பா கான்ஸ்டபிளாக இருந்து ரிட்டையரும் ஆகியிருப்பார். ஹீரோவோட அம்மா சின்ன வயசுல இறந்துருப்பாங்க. இவரோட அப்பா தான் தனியாக கஷ்டப்பட்டு இவரை வளர்த்துருப்பாரு. இவர் சாப்பிட வீட்டுக்கு வரலன்னா அவரே சாப்பாடு கட்டி ஸ்டேஷனில் இருக்க எல்லாருக்கும் சேர்த்தே கொண்டு வருவார். ஆனால் இதெல்லாம் ஹீரோவுக்கு பிடிக்காது. அவர் டியூட்டியில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். ஹீரோ இந்த கேஸை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கப்போ 7 நாள் முன்னாடி மும்பையில் நடக்கிற ஒரு கதையை காட்டுறாங்க. பாபு ரஜுன்னு 2 திருடங்க ஒரு பணக்கார வீட்டு பையனை கடத்தி அவங்க அப்பா கிட்ட பணம் கேட்பாங்க. ஆனால் அவர் போலீஸோட வந்து இவங்களை பிடிக்க ட்ரை பண்ணதுனால அந்த பையனை கொண்டிருப்பாங்க. எங்கே அந்த ஊரில் இருந்தால் போலீஸ் பிடிச்சிருவாங்களோன்னு பயந்து இப்போ டெல்லிக்கு அவங்க வராங்க. இப்போ ப்ரெசண்ட்டில் காணாமல் போன சுமன் சாஹிலோட பாடி ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிறத பார்த்த ஒருத்தர் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாரு. இவங்க 2 பேரும் காணாமல் போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் இருந்து கிளம்பி ஸ்கூட்டியில் வந்த ஒரு டாக்டர் கிட்ட லிஃப்ட் கேட்டு பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்திருப்பாங்க. அப்போ மழை வந்ததுனால நடந்து போனால் நனைஞ்சிருவாங்கன்னு வர வண்டியில் லிஃப்ட் கேட்டு போகலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கும் என்ன ஆச்சு, இந்த சம்பவத்துக்கும் அந்த திருடங்களுக்கும் என்ன சம்பந்தம், இதெல்லாம் ஹீரோ கண்டுபிடிச்சு இந்த கேஸை அவர் சால்வ் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸோட கதை. இந்த சீரீஸை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கும் லைக் பண்ணிவிடுங்க. டாடா பாய் ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.